எல்லாம் பெற்றோர் பிதாவே படித்த காணிக்கை காட்சி வைக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த கரங்களை அனுப்புகளை உடைய பிள்ளைகளை ஏற்பாடுகளை கத்தர் ஆசீர்வதித்து வைக்கிறேன். விதைத்திருக்கிறார்கள் சுவாமி, அது 30, 60, 100 பலன் தரட்டும். கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். நாம் பார்க்க போகிற காரியங்கள் ஆமென். வசனம் நம்முடைய வாயில் இருந்தால் விசனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. உண்மைதானே? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாயில மட்டும் தேவனுடைய வார்த்தை வசனம் ஹல்லேலூயா அது மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில கவலையே இல்லையா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரே சொல்றாரு இன்னைக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேச போறதை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவன். ஆமென், ஜீவன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? ஜீவன், வாழ்வை கொடுப்பது. ஹல்லேலூயா. அது தோன்ற வைப்பது. ஹல்லேலூயா, ஆமென். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் முளைப்பிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை. ஆமென். இந்த அண்ட சராசரம் தேவனுடைய வார்த்தையினால் தான் படைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. உருவாகி இருக்கு, தோன்றப்பட்டிருக்கு. ஆமென், தோன்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுது அது ஜீவனானது. ஆமென், அது வாழ்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வருகிற அந்த சத்தியம். ஹல்லேலூயா. சத்தியம்னா உண்மை. ஆமென், ஆமென். கோர்ட்ல எல்லாம் எழுதி போட்டுருப்பாங்க, வாய்மையே வெல்லும். போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்துருக்கீங்களா? ஆமென், வாய்மையே வெல்லும் அப்படின்னா வாய்மைன்னா உண்மை. உண்மை தோக்காது அப்படின்ட்டு அர்த்தம். ஹல்லேலூயா. உண்மை தோற்காது. அப்ப இந்த வார்த்தை ஆமென் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்க தோற்கவே மாட்டீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி. ஹல்லேலூயா. நீங்க ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆமென் ஒரு கண்களை மேல் ஆமென் நாட்டப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உயர்த்தப்பட்டவர்கள், நிற்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஹல்லேலூயா. அது ஜீவன், அது உயிரை கொடுக்கும். ஆமென். ஜீவன்னா ஆமென் உயிரோடு இருக்கிறது ஜீவன் சொல்லுவோம். அப்ப இந்த வார்த்தை வரும் பொழுது, இந்த வார்த்தை உங்களோடு இடைப்படும் போது அது உங்களோடு பேச ஆரம்பிக்கும். ஆமென். அந்த வார்த்தை பேசும் பொழுது அது செயல்பட ஆரம்பிக்கும், அது முளைப்பிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதை உருவாக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்துல ஆமென் பலவீனத்தோடு வந்த உங்க சரீரம் அப்படியே பலப்படும். ஆமென். உலர்ந்த இலைகளை உயிரோடு எழுப்பினது போல இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய ஆமென் வறுமை, பற்றாக்குறை எல்லாம் அப்படியே ஆண்டவர் வெளியேற்றுவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தை ஆமென் வரும் பொழுது அது வெறுமையாய் ஆமென் உங்களிடத்தில் வந்து திரும்பாமல் என்கிட்ட வெறுமையா வராதான். அது எந்த காரியத்திற்காக அனுப்பணும் அந்த காரியத்தை முடிக்காம வராது அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் எதுக்காக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனையில எதுக்காக இந்த வார்த்தையை அனுப்புகிறோம், அந்த வார்த்தை இந்த பிரசங்க பீடத்திலிருந்து பேசப்படுகிற ஒவ்வொரு ஆமென் வசனமும் ஆமென் அது உனக்கு தீர்க்க தரிசனமா மாறுகிறது. அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அது உன்னை வாழ வைக்கிறது. அது ஜீவனோடு விளங்குகிறது. அது மெய்யானது என்கிறது. ஆமென். அது ஒரு நாளும் ஆமென் பொய் சொல்லாதீங்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஜீவன் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா வல்லமையும் ஆமென் உள்ளதாயும். ஆமென். தேவனுடைய வார்த்தை முதல்ல ஜீவன் உள்ளது. ஆமென், ஆமென். அடுத்தது அது வல்லமை உள்ளதா. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை பயங்கரமானது. ஹல்லேலூயா. அவருடைய ஓங்கிய புயத்தினால் அவருடைய தன்னுடைய வார்த்தை ஆமென் அதுதான் வல்லமை. அந்த வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார். ஆமென். வார்த்தையை அனுப்பி விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி உங்களை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேற எதனால ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல ஒரு சின்ன குண்டூசி வாங்கணும்னா கூட நம்ம பைசா செலவு பண்ணி ஆகும். ஹல்லேலூயா. ஒரு பைசா செலவு இல்லாம ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்து அவர் ஜீவனுக்கு ஈடாக
நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமே. அந்த வல்லமை, அந்த வார்த்தையுடைய வல்லமை, அல்லேலூயா, தேவனுடைய மகத்துவங்கள், ஆமே, தேவனுடைய அற்புதமான செயல்கள், ஆமே, அல்லேலூயா, ஆமே, வல்லமை உள்ளதாயும், ஆமே, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும், ஆமே, கருக்கானதாயும், ஆமே. அப்ப எந்த கத்தியை பார்த்திருக்கீங்களா? பிளேட பாருங்க, கத்தியோட பிளேடு ரொம்ப ஷார்ப். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஷார்ப்பானதான். இது வந்துச்சுன்னா, ஆமே, நம்ம சரீரத்தில் உள்ள, ஆமே, எந்தெந்த காரியங்கள் அழுக்கா இருக்கோ அதெல்லாம் சீவி விட்டுருமா, அதெல்லாம் துவைச்சு காய வச்சுட்டு போயிருமா. அல்லேலூயா. அந்த வார்த்தை, ஆமே, எந்த பட்டயத்திலும் கருக்கானதை, ரொம்ப ஷார்ப்னஸ் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. ஆமே, தேவனுடைய வார்த்தை ஜீவன், இரண்டாவது வல்லமை. அல்லேலூயா. அவருடைய வல்லமையை பத்தி ஒரு காரியத்தை பார்ப்போமா? அதுக்கப்புறம் அந்த வசனத்துக்கு பின்னாடி வருவோம். அல்லேலூயா. ஆமே. சொல்றாரு பாருங்க, யாத்ராகமம் 14:13 படிங்க. 13:14 பக்கம் 88 பழைய ஏற்பாடுல 87 பழைய ஏற்பாடுல 87 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஆமே. முதல்ல என்னது, ஒரு மனுஷனுக்கு பயம் வந்துருச்சுனாவே முடிஞ்சு. அல்லேலூயா. அவனை முடிக்கிறான்னு அர்த்தம் பிசாசு. அல்லேலூயா. ஆமே. அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனை நிறுத்தி இந்த வசனத்துல, ஆமே, சொல்லி இந்த வசனம் தான் உன் பயத்தை நீக்குங்கிற. அல்லேலூயா. அதனாலதான் மோசே சொல்ற
பயன்படுத்த தேவனுடைய வார்த்தை. நீ நிந்திக்கிற ஆமே சேனைகளின் கர்த்தராகிய தேவன் ஆமே நாமத்தில் வந்து நிற்கிறான் அப்படின்னா அல்லேலூயா. நீ முடிஞ்சா வாடா அப்படிங்கிறான். அல்லேலூயா. முடிஞ்சா வா. அல்லேலூயா. அவனுடைய ஆமே இந்த உடம்புல போட்டிருந்தானே அந்த கவசம் ஆமே பிசாசு பாருங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை ஒண்ணுமே இல்லாம வெறும் 5 கல்ல மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டு இருந்தான். ஆனா அவன் என்ன செய்யறான்? 75 கிலோ வெயிட் உள்ள ஆமே அந்த கவசத்தை போட்டு நிக்கிறான். காலுக்கு ஆமே பெரிய இரும்பு பூட்ஸ் போட்டு நிக்கிறான். அல்லேலூயா. அவன் கையில வைத்திருந்த அந்த ஈட்டியுடைய அந்த கூர்மை பகுதியே ஆமே கிட்டத்தட்ட ஆமே பல கிலோ இருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோ இருக்குமா. ஆமே அல்லேலூயா. அவ்வளவு வெயிட் ஆமே சுமந்துட்டு வர்றான். அல்லேலூயா. பிசாசு எப்பயுமே அவன் வயதா போடி தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தை உள்ள பிள்ளைகள் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அப்படியே நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதுங்கிற இந்த வார்த்தையை நீ எடுத்துக்கொண்டு நீ எங்க போகிறாயோ அந்த இடத்துல ஆமே பிரச்சனையை மாற்றலாம். அல்லேலூயா. அதுதான் ஆமே இங்க சொல்றாரு பாருங்க. சொல்றாரு பாருங்க. ரட்சிப்பை காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீங்க. இன்னைக்கு மாத்திட்டு இருக்கிற பிரச்சனையை இனிமே உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்காது அப்படின்னு. அல்லேலூயா. 40 லட்சம் நேரங்களே பேசுறாங்க. வாத்தாலே. அல்லேலூயா. ஆமே அப்படி இருக்கணும் சபை. அப்படி இருக்கணும் ஊழியர்கள். ஆமே அப்படி இருக்கணும் ஊழியக்காரர். ஆமே அந்த தைரியத்தினாலதான் விசுவாசிகள் வளர முடியும். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை சத்தியம் உண்மை. இந்த உண்மையை ஆமே ஆழமாய் நீ போதிக்கும் பொழுது ஆமே அந்த சத்தியம் ஆழமாய் உனக்குள் வரும் பொழுது ஆமே அது உள்ளுக்குள்ள ஆமே இருக்கிற தேவையில்லாத குழிகள் எல்லாம் மூடி. அல்லேலூயா. இந்த சத்தியம் போய் மூடும். இந்த வார்த்தை போய் மூடும். ஆமே ஃபுல் பண்ணும். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்யும்? ஃபுல் பண்ணும். அல்லேலூயா. அப்புறம் நிரம்பி வழிகிற பாத்திரமா கர்த்தர் உன்னை மாத்தி விட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி மாற வந்திருக்கீங்க இன்னைக்கு? ஆமே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இன்னைக்கு. தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. ஆமே ஃபுல் பண்றாரு. ஆமே அல்லேலூயா. பேதுரு ஆமே மீன்களை வலை கிழியத்தக்க மீன்களை பிடித்தது போல ஆமே என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆமே ஃபுல் பண்றாரு. ஆமே ஜெபத்துல குறைவா இருந்த என்ன இப்ப ஃபுல் பண்றாரு. ஆமே வல்லமை வரங்கள்ல குறைவா இருந்த என்ன ஆமே இப்ப ஃபுல் பண்றாரு. மீதம் எடுக்க வைக்கிறார். மீதம் எடுக்க வைக்கிறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய தோற்றத்தை ஒரு புதிய மாற்றத்தை இன்று கர்த்தர் என் வாழ்வில் ஆமே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அதை நான் எடுத்துக்கொண்டு இன்று நான் போகும் பொழுது போவேன். நான் வெறும் கையோட போக மாட்டேன். வரும்போது பிரச்சனையோட வந்தேன். போகும்போது அந்த பிரச்சனையை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு போக போறேன். சொல்லுங்க. போகும்போது இயேசுவின் நாமத்தில் என் கடன் பிரச்சனையை இந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டு போக போறேன். ஆமே அந்த பிரச்சனையை கொண்டுட்டு வந்தேன். ஓட ஓட தொடர்ந்து இப்படி போக போறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமே ஆமே ஆமே. அதான் சொல்றாரு. இன்னைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே காண மாட்டீங்களா? இன்னைக்கு பார்க்கிற இந்த பிரச்சனையை இனிமே என்றைக்குமே பார்க்க மாட்டீங்க. அந்த விசுவாசத்தோட நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனையில வந்தீங்க? அது எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் ஆமே அது எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் ஏமாத்திரக்கிறார் கர்த்தர். ஆமே செருபாபேலுக்கு முன்பாக நீ ஆமே தவிடு முடிக்கிற ஆமே தூசுகிறார் கர்த்தர். உனக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாம் தூசு. ஆமே உனக்கு மாம்சத்தோடு ஆமே இரத்தத்தோடும் அல்ல. உன் எதிரி ஆமே மனுஷன் இல்ல. அல்லேலூயா. ஆமே அந்தகார லோகாதிபதிகளோ ஆமே பிசாசோடு தான் உன்னுடைய போராட்டம். ஆமே இன்னைக்கு உன் வேலை செய்யற இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கல்ல பெரிய அதிகாரி கூட இருக்கிறவன் ஆமே அவன் மாம்சம். உன் சொந்த பந்தங்கள்லாம் மாம்சம். ஆமே அந்தகார லோகாதிபதியோட தான் உனக்கு பிரச்சனை. ஆமே பிசாசுக்கு நம்மளுக்கு தான் டார்கெட். ஆமே ஒரு பெரிய ஆமே ஒரு போட்டிக்கு போறாங்கன்னா ஆமே ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டரோ அத்லெட்டிக்ஸோ இல்ல ஒரு மல்யுத்தமோ ஏதோ ஒண்ணு ஆமே ஒரு விளையாட்டு போட்டியில 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு ஈக்குவலான பவர் இருந்தாதான் அவன்
அவனை நிக்க வைப்பான் அந்த போட்டியில. அல்லேலூயா. நீ 50 கிலோவா, நீ 50 கிலோ தான். அல்லேலூயா. அப்பதான் மோதிக்க முடியும், ஈக்குவலா இருக்கணும். ஒருத்த 60 கிலோ இருந்து ஒருத்த 50 கிலோ இருந்தா ஆமே அதை ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. இவன் வெயிட் உள்ளவன கொண்டா நீங்க நிறுத்து. அல்லேலூயா. ஆமே. அப்படி என்ன செய்யறான்? பிசாசுக்கும் நம்மளுக்கு தான் பிரச்சனை. மனுஷனுக்கான இன்னைக்கு உங்களோட போராடிக்கிட்டு இருக்கானே மனுஷன், அவனுக்கு பிரச்சனையே இல்லை. அவன்லாம் குப்பை. அல்லேலூயா. அதனாலதான் நீங்க ஊழியத்துல வர்ற பிரச்சனை எல்லாம் அப்படி குப்பையா தான் பார்க்கணும். அவன்லாம் யாரோட ஏஜென்ட்? அவனோட ஏஜென்ட். அவனுக்கு அப்பா யாரு? அவன் தகப்பன் யாரு? பொல்லாத அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத அவங்க. அமே அவனுடைய பேச்ச கேட்கிற ஆள், அவனுடைய புள்ள. அமே அதனால ஊழியத்துல இந்த பிரச்சனை எல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். அமே விசுவாசிகளோடு எனக்கும் போராட்டம் இல்லை. அவனை தூண்டி விடுறான் பாரு மேல வந்த, அவனுக்கு எனக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. அவனை தான் சொல்லணும். ஆமே இன்னைக்கு ஆமே உன்னை பார்க்கவே கூடாது, பார்த்த குழி தோண்டி அப்படியே புதைச்சிடுவேன். பொல்லாத ஆவி சொல்லுங்க வாய்க்கிட்ட திறந்து. ஆமே என் கடன் பிரச்சனையே